ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். தயிர் மோர் குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல காரசாரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நீள் வாட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுங்கள், அப்போ தான் இதுக்குள்ளே மாவெல்லாம் படிஞ்சிருக்கும், நல்லா சுத்தமாக க்ளீனாக ஆகும். இப்படி பாருங்கள், 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன். நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே சேர்த்துருங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிருக்கேன். இந்த டைமில் தண்ணி தெரித்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி விடுங்க. பாருங்கள், இந்த உருளைக்கிழங்குக்கு தகுந்த தூள் உப்பு நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. ஒரு 3 நிமிஷம் கிழங்கு நல்லா வெந்துடும். நடுவில் திறந்து கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கிழங்கு வந்திருக்கு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெயில் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. நல்லா கலந்து விடுங்க. தீ குறைவாக தான் வச்சுருக்கேன். தூள் சேர்த்தோடனே தீ கம்மி பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இன்னும் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது வதங்க தான் எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் மசாலா கூட டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை அப்படியே கட் பண்ணி சேர்த்துங்க. கொத்தமல்லி இலை இறக்கும் போது சேர்த்தா ரொம்ப மணமாக இருக்கும். கொஞ்சம் பெருங்காய பொடி லைட்டாக போடுங்க. ஏன்னா மசாலா சேர்த்துருக்கோம், தூள் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடும். உருளைக்கிழங்குன்றதால தான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அப்படி கலந்து விடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா வகை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். குக்கர்லேயே சீக்கிரமாக நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரைத்தா, ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம், இல்லை உருளைக்கிழங்கு வறுவல், அது மாதிரி ஏதாவது ஒன்று காரசாரமாக சைட் டிஷ்ஷாக வச்சுட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணிக்கிறேன். நான் சைட் டிஷ்ஷாக அப்பளம் தான் வச்சுருக்கேன். சிம்பிளாக சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். நம்ம வீட்டில் 2 பொருள், தக்காளி இருந்தாலே போதும். வெங்காயம் தக்காளி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். இவ்வளோ ஒரு நைஸாக டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. நம்ம தக்காளி சாதம் குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டைமு வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊறினா போதும். இங்கே பாருங்கள், இந்த தக்காளி சாதத்துக்கு கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். குழம்பு கரண்டி அளவுக்கு 1 ஊற்றிட்டு அதில் பாதி 1.5 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டம்ளர் அரிசி தான் எடுத்திருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துங்க. பாருங்கள், 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன்.
இது பாருங்கள், நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வதங்கணும். அப்போ தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும். இது பாருங்கள், 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி நார்மல் சைஸு, நல்லா பழுத்த பழமாக இருக்கணும். நல்லா சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை. இது பாருங்கள், தக்காளி நல்லா இது மாதிரி நல்லா வதங்கி இருக்கணும். இது பாருங்கள், இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, காரம் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். நல்லா காரம் இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தக்காளி சாதம். 1/4 டீஸ்பூன் நம்ம வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் இல்லைன்னா தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா செவந்து வதங்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இதுவும் சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா செவக்க வதக்கணும். இங்கே பாருங்கள், தக்காளியே இருக்கிறதே தெரியக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த டைமில் நம்ம தண்ணி விட்டுடலாம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி சாதத்துக்கு தகுந்த உப்பு, கல் உப்பு நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அரிசி சேர்த்து மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. காரம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம். இங்கே பாருங்கள், மூடி வச்சுருந்தேன், திறந்துட்டேன். தண்ணி நல்லா கொச்சிடுது. இங்கே பாருங்கள், அரிசி தண்ணி நல்லா வடிய வச்சுட்டேன். நம்ம அப்படியே அள்ளி இங்கே பாருங்கள், கொதிக்கிற தண்ணியில் அப்படியே சேர்த்துருங்க. எல்லா அரிசியும் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், மூட போகும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலை மூடி வைங்க. ஒரு 3 விசில் வந்தால் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் இங்கே பாருங்கள் தக்காளி சாதம் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்கள், நம்ம வச்ச தண்ணி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட அடி பிடிக்காது அடியில். இங்கே பாருங்கள், நான் கலர் எதுவும் சேர்க்கலை, அப்படியே நேச்சுரல் கலர் அப்படியே. சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதம் சாப்பிட்றதுக்கு விரைச்சா இருக்கும். அந்த மாதிரி விரைச்சலாக இருக்காது, நல்லா நைஸாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், குக்கர்லேயே ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சாப்பாடு ரெடி பண்ணிடலாம். தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.